வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற உறவுகள் லைக் பட்டன் தட்டிட்டு அப்படியே வீடியோவை பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம், மந்த்லி பிடிஎஃப் போடுவோம், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் போடுவோம். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தகவல்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மார்ச் 5 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 5 பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்ன? இது என்னது? துப்பாக்கி போட்டு சுற்றி வச்சுருக்குறாங்களா? துப்பாக்கி என்ன சுட வேண்டாம்னு சொல்கிறாங்களா? இல்லை, வாங்கவே வேண்டாம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிவரேஷன் அவேர்னஸ் அப்படியான ஒரு நாள் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படின்னா உலக அளவில் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பு விழிப்புணர்வு நாள். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிவரேஷன் அவேர்னஸ், உலக அளவில் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பு விழிப்புணர்வு நாள். எதுக்காக இந்த நாள்? நம்ம எந்த ஆயுதங்களையும் வாங்கவே வேண்டாம், ஆயுதங்களை வாங்குறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நாட்டுக்கு போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கவும் போகுது. அது நமக்கே நல்லா தெரியும். நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம எண்ணமாக இருந்தாலும் அது எப்படி நம்ம சொல்கிறது? ஏதாவது ஒரு அடிதடி சண்டை தான் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வாங்கிறத குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் நம்ம சொல்கிறோம், உலக நாடுகளுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட கருப்பொருள் பார்த்தோன்னா, பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல், மாறி வரும் உலகில் நிராயுதபாணியாக்கம் மற்றும் பரவல் தடையில் முதலீடு செய்தல், பில்டிங் எ சேஃபர் ஃபியூச்சர், இன்வெஸ்டிங் இன் டிசர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிவரேஷன் இன் எ சேஞ்சிங் வேர்ல்டு. இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஒன்றும் இல்லைங்க, நம்ம உலகம் ஃபுல்லாக ஆயுதம் வாங்குறாங்க. நாமளே பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலையும் தயாரிக்கிறோம், வெளிநாட்டிலேருந்து ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணுறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா போகும்போது நம்ம பிரதமர் ஒரு 10 ஆண்டுக்கு கூட்டாக சேர்ந்து நமக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டுட்டு வந்திருந்தாரு அப்படிங்கிறத நம்ம தகவல்களில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆயுதங்கள் இறக்குமதி அதிகமாக இருக்குது. நாட்டுக்கு நாடு ஆயுதங்கள் இறக்குமதி பண்ணுறது அதிகமாக இருக்குது. அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இந்த நாள். இது பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் மார்ச் 5 அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளோட முக்கிய நோக்கமே உலகெங்கும் ஆயுத பரப்பை குறைக்கிறது, அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை பெருக்கி அனைத்து நாடுகளுக்கும் வழிகாட்டும் நோக்கில் முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஸோ யாரும் ஆயுதங்கள் வாங்க வேண்டாம், பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஒரு ஆயுதங்கள் நாட்டுக்கு நாடு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வைக்கிறாங்க ஒவ்வொரு நாடுகளும். ஒரே போராகவே இருக்குது, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனுசரிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இந்த நாள். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். விருதுகள் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? யார் சார்பாக கொடுக்க போகிறாங்க? கோவை விஜயா வாசகர் வட்ட சார்பாக விருதுகள் கொடுக்கப்படுது, ஆண்டுதோறும் கொடுக்கப்படுது. 2025 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஜெயகாந்தன் விருது பார்த்தோம் அப்படின்னா எழுத்தாளர் மு. குலசேகரன் அவர்களுக்கு கொடுத்துருக்குது. எழுத்தாளர் மு. குலசேகரன் அவர்களுக்கு ஜெயகாந்தன் விருது கொடுக்க போகிறாங்க. புதுமை பித்தன் விருது எழுத்தாளர் குமாரானந்தன் அவர்களுக்கு. மீரா விருது கவிஞர் மதார் அவர்களுக்கு. சிறந்த நூலகர் விருது சக்தி வை கோவிந்தன் அவங்களோட பேரில் ராமசாமி அவர்களுக்கு சிறந்த நூலகர் விருது. சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான வானதி விருது சுகுமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. 10வது ஆண்டாக நடைபெற உள்ள விஜயா வாசகர் வட்ட விருதுகள் வழங்கும் விழா பார்த்திங்க அப்படின்னா உலக புத்தக தினமான ஏப்ரல் 27 நம்ம வேர்ல்டு புக் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ தான் இவங்களுக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, இந்த விருதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம இந்த விருது யார் கொடுக்க போகிறாங்க? கோவை விஜயா வாசகர் வட்ட சார்பில் 2025 இவங்களுக்கெல்லாம் நம்ம விருது பார்த்துட்டோம். எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா ஏப்ரல் 27 தான் கொடுப்பாங்க, உலக புத்தக தினம். நம்ம அடுத்த தகவல் பார்த்துடலாம்.
சிறு விளையாட்டு அரங்கங்கள் எங்கே தொடங்கினாங்க? சிறு விளையாட்டு அரங்கங்கள் எங்கே திறக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சட்டமன்ற தொகுதிகள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம போன கடந்த ஆண்டு நிதி அறிக்கையில் பட்ஜெட்டில் சொல்ல ஒரு விஷயம். அதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இடத்துல வந்து சிறு விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்பட்டிருக்கு. எங்கேன்னு பார்ப்போம், யார் திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சோழவந்தான், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம் இந்த 4 இடங்கள்லையும் சட்டமன்ற தொகுதிகளையும் ரூ 3 கோடி ரூ 3 கோடி செலவில் வந்து இது வந்து இந்த சிறு விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன இருக்குது? நீளம் தாண்டுதல் பாதை, பார்வையாளர் மடம், கபடி, கொக்கோ ஆடுகளங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்சங்கள் அதில் இருக்குது. அந்த சிறு விளையாட்டு அரங்கங்கள் இருக்குது. சென்னையில் உள்ள அரங்கத்தில் உடற்பயிற்சி கூடமும், ஹாக்கி மைதானமும், 2 கிரிக்கெட் பயிற்சி மைதானங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை யார் நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, துணை முதல்வர் சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சார். எங்கெங்கே? சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சோழவந்தான், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம். இப்போ ரீசெண்டாக நமக்கு திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து திறக்கப்பட்டது. அந்த திருவெரும்பூர் தொகுதி சார்பாக அந்த எம்எல்ஏ 50 லட்சமும், நம்ம தமிழக அரசு 2.5 லட்சமும் கொடுத்து இவங்க 2.5 கோடியும் கொடுத்து அந்த தொகுதி எம்எல்ஏ சார்பாக 50 லட்சமும் கொடுத்து மொத்தம் 3 கோடியில் அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ இந்தந்த தொகுதி எம்எல்ஏ சார்பாக 50 லட்சமும் மிச்சத்தொகை நம்ம தமிழக அரசு 2.5 கோடியும் கொடுத்து இந்த விளையாட்டு அரங்கங்களாக திறக்கப்பட்டிருக்கு. இன்னும் தமிழகம் முழுவதும் திறக்கப்படுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நமக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு. பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அதில் 1-2 தான் நாம் இங்கே பார்த்துருக்கோம். நீளம் தாண்டுதல் பாதை, பார்வையாளர் மடம் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, 25 இடங்களில் ரூ 15.81 கோடி செலவில் ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையம், அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா கலங்கரை அப்படிங்கிற பேரை நாம் வச்சுருக்கோம். ஸோ ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையத்தோட பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம முதல்வரால் திறக்கப்பட்டது கலங்கரை அப்படிங்கிற பேரில் நமக்கு போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். நவரத்னா அந்தஸ்து யாருக்கு நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்காங்க? நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இது கொடுப்பாங்க. நவரத்னா அந்தஸ்து அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நவரத்னா அந்தஸ்து 25வது நிறுவனமாக, இதுக்கு முன்னாடி 24 நிறுவனங்கள் வந்து நமக்கு மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்காக கொடுப்பாங்க. மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும்போது ஐஆர்சிடிசியும் ஐஆர்எஃப்சிக்கும் கொடுத்துருக்காங்க. இது 25, 26 முறையே கொடுத்துருக்காங்க. 25வது நிறுவனமாக இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனத்துக்கு நவரத்னா அந்தஸ்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 26வது நிறுவனமாக இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்துக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 24 பொது நிறுவனங்களுக்கு, மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நமக்கு நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. இது 25, 26 இந்த 2 நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கோம். ஐஆர்சிடிசி 1, ஐஆர்எஃப்சிக்கு 1 கொடுத்துருக்கோம். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரயில்வேன் கீழே இயங்குகிற 12 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அதில் 7 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஏற்கனவே நவரத்னா அந்தஸ்து கொடுத்தாச்சு அப்படின்னு நமக்கு வந்து யார் சொல்லியிருக்காங்க? மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்திய ரயில்வேயின் கீழே இயங்கும் 12 பொதுத்துறை நிறுவனம், பொதுவாக இது மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுற விருது தான் இந்த நவரத்னா அந்தஸ்து எல்லாம். அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்திய ரயில்வேயின் கீழே இருக்கிற 12 பொதுத்துறை நிறுவனங்களில் 2க்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி 7க்கு இருக்குது. ஸோ இப்போ 9 ஆயிடுச்சு. இன்னும் 3 வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கும் 12 பொதுத்துறை நிறுவனங்கள் 7 பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நவரத்னா அந்தஸ்தை பெற்றுவிட்டதாக நமக்கு தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்ந்து இப்போ நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ நவரத்னா அந்தஸ்துனா என்ன? இதுக்கு நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படுறது. நிதி மற்றும் வணிக சந்தை அப்படிங்கும்போது
மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம மகாரத்னா, நவரத்னா மற்றும் மினிரத்னா அந்தஸ்தில் வழங்குவதற்கான தகுதி அளவுகோல் வச்சுருக்காங்க. ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட நிதி மற்றும் அதாவது என்ன சொல்கிறது டேர்ன் ஓவர், அந்த கம்பெனியோட நிறுவனத்தோட டேர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட், நமக்கு இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிறுவனத்துக்கு நவரத்னா அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அது கிடைக்கணும்னா அதுக்கு என்ன அளவுகோல், டேர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட், அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர், நெட் ப்ராஃபிட் வச்சு தான் நமக்கு இந்த விருதுகள்லாம் கொடுக்கப்படுது. இப்போ கிடைச்சது நவரத்னா விருது. ஆனால் நமக்கு மத்திய பொதுத்துறை சார்பாக நமக்கு இன்னும் விருதுகள் இருக்குது. மகாரத்னாவும் இருக்குது, மினிரத்னாவும் இருக்குது, நவரத்னாவும் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் 13 மகாரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிறுவனங்கள் வந்து 13 மகாரத்னா வாங்கியிருக்காங்க. 26 நிறுவனங்கள் நவரத்னா விருதுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐஆர்சிடிசியும் ஐஆர்எஃப்சியும் அதோடு சேர்த்து 26 நிறுவனங்கள் ஆகுது. மற்றும் மினிரத்னா நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா 62 மினிரத்னா நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நவரத்னா அந்தஸ்து இதெல்லாம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்துகள். இந்த அந்தஸ்துனால என்ன நமக்கு பயன்? இப்போ நவரத்னா அந்தஸ்து நம்ம ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறோம், நிறுவனத்துக்கு கொடுக்குறோம். அதாவது ஐஆர்சிடிசியே இருக்கட்டுமே, அதுக்கே இப்போ நம்ம நவரத்னா அந்தஸ்து கொடுத்துருக்கோம். அப்போ எதுக்காக அப்படின்னா ஒரு திட்டத்தில் 1000 கோடி வரைக்கும் அவங்களால கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கணும் இல்லையா? இந்த அந்தஸ்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், என்ன ஒரு பலன் அப்படின்னா இதுதான் விஷயம். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் 1000 கோடி வரைக்கும், அதுக்கு மேலே கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கணும். பட் 1000 கோடி ரூபா வரைக்கும் அப்ரூவல் கவர்மெண்ட் கிட்ட வாங்காமலேயே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இந்த நவரத்னா அந்தஸ்துக்குண்டான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மொத்தம் இந்தியாவில் நமக்கு மகாரத்னா இருக்குது, நவரத்னா இருக்குது, மினிரத்னா இருக்குது. மினிரத்னாவும் நவரத்னாவும் வாங்கினா தான் நமக்கு மகாரத்னா கொடுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து மினிரத்னா வாங்கினதுனால தான் இவங்களுக்கு நவரத்னா கிடச்சிருக்கு. ஸோ அவங்க அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா மகாரத்னா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க தகவல். ஸோ இப்போ நமக்கு நவரத்னா அந்தஸ்து யாருக்கு கிடச்சிருக்கு? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற 12 பொதுத்துறை நிறுவனங்களில் 2ஆன ஐஆர்சிடிசிக்கும் ஐஆர்எஃப்சிக்கும் கிடச்சிருக்கு. அதாவது இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இது ரெண்டுக்கும் கிடச்சிருக்கு நவரத்னா அந்தஸ்து. இவங்க வந்து 1000 கோடி வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமையே வந்து இந்த ப்ராஜெக்டில் அவங்க வந்து ரன் பண்ண முடியும். நமக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. நாம் அடுத்த தகவல் போகலாம். சைனாவில் என்ன நடந்திருக்கு? ஒரு கண்டுபிடிப்பு அரிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு. ஏற்கனவே உங்களை நம்மளை கையில் ஒடிக்க முடியாது, இதில் இனிமேல் வந்து இவரை கையிலேயே ஒடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த விஷயம். 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு எங்கே? உள் மங்கோலியா மாகாணத்தில் பையூ ஓவன் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னா இந்த தோரியத்தால் என்ன விஷயம் அப்படிங்கும்போது 60,000 ஆண்டுகளுக்கு, 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, 1 ஆண்டு 2 ஆண்டுனா கூட பரவாயில்ல, 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இந்த தோரியத்தை அவங்க கண்டுபிடிச்சதுனால அந்த சைனாவோட சயின்டிஸ்ட் சொன்னது 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஜாலி தான் அவங்களுக்கு, குஜாலாக போச்சு போங்க. அணுமின் உற்பத்தி தோரியம், அணுமின் உற்பத்திக்கு இந்த தோரியம் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நமக்கு எங்கே அமைக்க போகிறாங்க? கோபி பாலைவனத்தில் இந்த வந்து அணுமின் உற்பத்தியை வந்து அமைக்க போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது குறித்து அந்த நமக்கு சர்வதேச அணுசக்தி விஞ்ஞானிகள் மேலும் கூறிய விஷயம் என்ன அப்படின்னா, அணுமின் உற்பத்தியில் யுரேனியம், புளூட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்ததாக தோரியம் தாது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே யுரேனியம், புளூட்டோனியம் இருக்கு இல்லையா, அந்த தாதுகளுக்கு அடுத்ததாக தோரியம் தாது மிக முக்கிய பங்கு வகிக்குது. மின் உற்பத்தியில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அணுமின் உற்பத்தியின் போது சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இந்த தோரியத்தை யூஸ் பண்ணி நாம் கரண்ட் எடுக்கும்போது, அணுமின் உற்பத்தி எடுக்கும்போது சுற்றுச்சூழல் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிக்கப்படாது. இதோட உற்பத்தி செலவும் குறைவு அப்படிங்கிறத இதோட விஷயம். ஸோ அணுமின் சக்தி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இடையே போட்டி வந்து இருக்குது. இந்த சூழலில் சீனாவில் பெருவாரியான தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக இது இருக்குது அப்படின்னு அந்த நாட்டிலேருந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்கு. சீனாவோட கோபி பாலைவனம் பகுதியில் தோரியத்தோட அணுமின் நிலையத்தை அமைக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு வந்து நமக்கு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அமைக்க போகிறதா அந்த நாட்டிலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த அணுமின் நிலையம் பார்த்திங்க அப்படின்னா 2029 ஏற்படுத்தப்படும், அங்கே வந்து தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ எங்கே தொடங்க போகிறாங்க? கோபி பாலைவனம் அப்படிங்கிற இடத்துல அணுமின் உற்பத்தி. எதுக்காக? தோரியத்துக்காக. இந்த தோரியம் இது 200 மடங்கு அதிக மின்சார உற்பத்தி, மற்ற ரெண்டையும் விட இது பார்த்திங்க அப்படின்னா 200 மடங்கு அதிக மின்சார உற்பத்தி கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, யுரேனியம் புளுட்டோனியம்னு சொல்லி தாதுக்கள், அதில் இருந்து கிடைக்கிற மின்சக்தியை காட்டிலும் 200 மடங்கு அதிக மின்சார உற்பத்தி இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் பல்வேறு பகுதிகளில் தோரியம் அணுமின் நிலையங்கள் அமைக்க சீனா வந்து திட்டமிட்டிருக்கு. யுரேனியத்தோடு ஒப்பிடும்போது தோரியத்திலேருந்து நமக்கு 200 மடங்கு அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு சைனாவிலேருந்து கொடுத்த தகவல். ஸோ இப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக? மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக. எங்கே அதை அமைக்க போகிறாங்க? கோபி பாலைவனத்தில் 2029 அமைக்கிறதா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. யுரேனியம் புளுட்டோனியத்தை காட்டிலும் 200 மடங்கு அதிக மின்சார உற்பத்தி நமக்கு தோரியத்தில் கிடைக்க போகுது. ஸோ நம்ம பார்த்த தகவல் தோரியம் கண்டுபிடிப்பு. அடுத்தது கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டி. ஓப்பன் செஸ் போட்டியில் நமக்கு வந்து இந்திய வீரரான ஈரோட்டை சேர்ந்த இனியன் அந்த இனியன் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் நமக்கு இனியன் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. ஆராத்யா கர்க் அப்படிங்கிறவர் 2வது இடத்துல இருக்கார். இந்திய கிராண்ட் மாஸ்டர். ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் போட்டி. நமக்கு ஈரோட்டை சேர்ந்த இனியன் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு, சாம்பியன் பட்டத்தை வாங்கியிருக்காரு. அடுத்த தகவல் அப்பாயின்மெண்ட். யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் செயல் இயக்குனராக இருந்த ஸ்ரேயா பி சிங் அவர்களுக்கு அந்த கழகத்தோட மேலாண்மை இயக்குனராக வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க தான் அவங்க ஸ்ரேயா பி சிங். இவங்க வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் செயல் இயக்குனராக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மேலாண்மை இயக்குனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த பதவியில் இருந்தவங்க வந்து திவ்யதர்ஷினி. அவங்க மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அவங்க வந்து மாற்றல் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ அந்த இதுக்கு போயிட்டாங்க, மேலாண்மை இயக்குனராக போயிட்டாங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தமிழகத்தில் உள்ள பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வரும் ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1983ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்நிறுவனம் ஜூலை 2006 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. தலைமையகம் சென்னையில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து நமக்கு மேலாண்மை இயக்குனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பேர் ஸ்ரேயா பி சிங். நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். அப்புறம் ஒரு அவார்டு யாருக்கு? மத்திய உள்துறை அமைச்சக பதக்கம். மத்திய உள்துறை அமைச்சக பதக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னை காவல்துறையில் பணிபுரிகிற 73 போலீஸாருக்கு மத்திய உள்துறை அமைச்சக பதக்கங்கள் கொடுத்துருக்கோம். மத்திய உள்துறை அமைச்சக பதக்கம் என்ன? அதி உத்கிருஷ்ட் சேவா பதக்கம், உத்கிருஷ்ட் சேவா பதக்கம். இது ரெண்டு டைப் ஆஃப் பதக்கம் தான் இந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தோட பதக்கங்கள். அதி உத்கிருஷ்ட் அப்படின்னா மிக சிறந்த சேவை செய்கிறது. உத்கிருஷ்ட் அப்படின்னா சிறந்த சேவை செய்கிறது. அது என்ன மிக சிறந்த சேவை அப்படின்னா 25 ஆண்டுகள் மிக சிறந்த சேவைன்னு சொல்லக்கூடிய அதி உத்கிருஷ்ட் சேவா பார்த்திங்க அப்படின்னா 25 ஆண்டுகள் வந்து அவங்க பணியில் இருக்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைலாக இருக்கக்கூடாது அவங்க மேலே. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகாமல் இருக்கும்போது சிறந்த பணியாக செஞ்சுருக்காங்க. மிக சிறந்த பணியை செஞ்சதுக்காக 25 ஆண்டுகள், அது வந்து அதி உத்கிருஷ்டுக்கு வந்து 25 ஆண்டுகள் கணக்கு வச்சுருக்காங்க. 25 ஆண்டுகள் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க மேலே ஃபைல் ஆகலை, கரெக்டாக அவங்க ஒர்க்கில் கரெக்டாக இருந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய அரசு சார்பாக அதி உத்கிருஷ்ட சேவா பதக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி உத்கிருஷ்ட சேவா, அதாவது சிறந்த சேவைகளுக்கான பதக்கம், அதுக்கு பார்க்கும்போது 15 ஆண்டுகள் அவங்க மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உத்கிருஷ்ட சேவா பதக்கம் கொடுப்பாங்க. இது எப்போ இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 2018ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுது.
அதி உத்கிருஷ்ட் மிக சிறந்த சேவைக்கான பதக்கம், உத்கிருஷ்ட் சிறந்த சேவைக்கான பதக்கம் 2018ஆம் ஆண்டிலிருந்து இது கொடுக்கப்படுது. இப்போ 73 பேருக்கு கொடுக்கப்பட்டது வந்து 2020-21ஆம் ஆண்டுகளில் சென்னை பெருநகர காவல்துறையில் பணிபுரியவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அடுத்த தகவல் போவோம். டால்ஃபின்களோட எண்ணிக்கை நடந்திருக்கு. யார் நமக்கு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். குஜராத்தில் வனவிலங்கு அடிக்கல் நாட்டினார் இல்லையா, அந்த விஷயத்தில் வந்து அங்கே நடந்த ஒரு விஷயந்தான் இது. இந்திய டால்ஃபின்களோட எண்ணிக்கை, இந்திய நதிகளில் 6327 டால்ஃபின்கள் உள்ளன அப்படிங்கிறது நமக்கு பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் வந்த தகவல். இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலான டால்ஃபின்கள் கண்டறியப்பட்டிருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அங்கே எவ்வளோ இருக்குன்னா 2397 டால்ஃபின்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்திய நதிகளில் 6327 டால்ஃபின்கள் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து நமக்கு டால்ஃபின்கள் இருக்குது. எவ்வளோன்னு பார்க்கும்போது 2397. இதில் பார்க்கும்போது எத்தனை மாநிலங்கள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 8 மாநிலங்களை சேர்ந்த 28 நதிகளில் தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மொத்தம் 8500 கிலோமீட்டர் பகுதியில் இந்த ஆய்வு நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு தாண்டியும் பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் அதிக டால்ஃபின்கள் இருக்கிறதா நமக்கு தகவல்கள் சொல்லுது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் 6327 டால்ஃபின்கள் மொத்தமாக இருக்குது இந்தியாவில். அதில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது. இந்த தகவல் நமக்கு கொடுத்தது நம்ம பிரதமர். அடுத்த தகவல் போயிடுவோம். முதல் உலக அமைதி மையம். உலக அமைதி மையம் முதல்ல எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான், ஹரியானாவில் குருகிராமுங்கிற இடத்துல வந்து முதல் உலக அமைதி மையம் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் திறந்தாருன்னா இவர் தான், இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, வாயிலெல்லாம் ஒட்டியிருக்காரு. அவர் வாய்க்குள்ளே வந்து ஒரு பூச்சி கூட போய் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இதாக இருக்கார். நாம் அந்த அளவுக்கு இருக்க முடியுமான்னு தெரில, பட் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் வந்து எங்கே திறக்கப்பட்டிருக்கு, ஹரியானாவில் குருகிராமில் திறக்கப்பட்டிருக்கு. எந்த அமைப்பின் சார்பானா அஹிம்ச விஸ்வ பாரதி அமைப்பின் சார்பாக ஜெயின் ஆச்சாரிய டாக்டர் லோகேஷ் முனி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டும் புகழ்பெற்ற மற்றும் அமைதி தூதர் இவர். பார்த்தீங்க அப்படின்னா அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய புகழ்பெற்ற மற்றும் அமைதி தூதர். இவர் நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்காரு அமைதிக்கு. ஸோ ஜெயின் ஆச்சாரிய டாக்டர் லோகேஷ் முனி தான் வந்து நமக்கு இந்த ஹரியானாவில் உலக அமைதி மையத்தை திறந்திருக்காரு. அப்புறம் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். எதுக்காக நமக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு? இந்த டெம்பிள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, நமக்கு தெரியும் இந்த டெம்பிள் பார்க்கும்போதே எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஒரு நாள் அங்கே போகணும்னு ஒரு ஆசையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பிள் தான் இது. கேதார்நாத் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ அங்கே போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது. அங்கே ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்ன ஒப்புதல் அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநில மலைப்பிரதேசத்தில் அமைந்த பிரபல ஆன்மீக வழிபாட்டு தலங்களுக்கு 6811 கோடியில் கேபிள் கார் சேவை. நாம் அங்கே சாதாரணமாக அங்கே போயிட முடியாது. அங்கே போகணும் அப்படின்னா நம்ம வந்து பஸ்ஸு இந்த மாதிரி அப்படியெல்லாம் போக முடியாது. அங்கே மேலே ஏறுறதுக்கு எப்படி போவோம்? நாம் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒரு ஜோதிர்லிங்க தலமான கேதார்நாத்துக்கு ஆண்டுக்கு சுமார் 20 லட்சம் பேர் வராங்க, 20 லட்சம் யாத்ரீகர்கள் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தகவல் சொல்லுது. இந்த கோயிலை போகிறதுக்கு மலைப்பாதையில் நடைப்பயணம் பண்ணணும், இல்லைன்னா குதிரை சவாரி பண்ணணும், அப்படி இல்லாட்டி மனிதர்கள் சுமக்கும் பல்லக்கில் போகணும், அப்படி இல்லாட்டி ஹெலிகாப்டர்கள் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் தான் வந்து அந்த அந்த நடைபாதைகளில் அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வழித்தடம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது. போக வரத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? 9 மணி நேரம் ஆகுது, குறைஞ்சது 10 மணி நேரமாவது ஆகுது. அதுக்காக நம்ம மத்திய அரசு ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்ன சேவைக்காக? கேபிள் கார் சேவை. கேபிள் கார் சேவைக்காக ஒரு ஒப்புதல் நடந்திருக்கு. 6811 கோடி. 2 டெம்பிள், கேதார்நாத் ஒன்று,
ஹேம்குண்ட் சாஹிப் குருத்வாரா 2 டெம்பிளுக்கும் இந்த செலவில் வந்து கேபிள் கார் பண்ண போகிறாங்க. கேபிள் கார் சேவையை கொண்டு வர போகிறாங்க. அதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு இந்த டெம்பிள் கேதார்நாத்துக்கு 18,000 பேர் போய் பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அது ஹேம்குண்ட் சாஹிப் குருத்வாராவுக்கு 11,000 பேர் போய் பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த கேபிள் கார் சேவையோட நோக்கம். ஸோ 4,081 கோடி செலவில் அரசு மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பில் செயல்படுத்த உள்ள இந்த கேபிள் கார் வசதி நாளொன்றுக்கு 18,000 பயணிகளையும் 1 மணி நேரத்துக்கு 1,800 பயணிகளையும் கையாளும் திறன் கொண்டதாக நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்கப்படுது இந்த கேபிள் கார். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப டைமிங் கம்மியாகும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 9 மணி நேரம் போகிறது பார்க்கும்போது 36 நிமிஷங்களாக குறையும் அப்படிங்கிறது நமக்கு அந்த முடிவுகள் சொல்லுது. ஸோ இதுக்காக 6,000 கோடிக்கு 6,811 கோடி நமக்கு செலவு பண்ண போகிறாங்க கேபிள் கார் சேவை. எந்த கோயில்? கேதார்நாத் கோயில். சோன்பிரயாக் முதல் ருத்ரபிரயாக் வரை 11,968 அடி உயரம் இருக்கக்கூடிய 12.9 கிலோமீட்டர் தூரம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்காக 4,000 கோடி செலவு பண்ண போகிறோம் கேதார்நாத்துக்கு கேபிள் கார் சேவைக்காக. அதே மாதிரி ஹேம்குண்ட் சாஹிப் குருத்வாரா டெம்பிளுக்காக 15,000 அடி உயரம் இருக்குங்க. நம்ம கடல் மட்டத்திலிருந்து ஹேம்குண்ட் டெம்பிள் பார்த்திங்கன்னா 15,000 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே சமோலி மாவட்டத்தில் இருக்குது, உத்தரகாண்டில். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் 12.4 கிலோமீட்டர் தூரம் போகணும். ஸோ இவ்வளவு தூரம் கடக்க வேண்டியதை வந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுற பட்சத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போய் அந்த டெம்பிளை வந்து தரிசிக்க முடியும்? ஸோ இந்த சுருக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 4லிருந்து 5 வருஷம் ஆகும் இதை கொண்டு வரத்துக்கு. அதுக்கு அந்த திட்டம் வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்கு, கேபிள் கார் சேவை தொடங்கியிருக்கு. ஸோ ஹேம்குண்ட் சாஹிப் குருத்வாராவுக்கு செல்லும் மலைப்பாதையில் அமைந்த தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதில் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. தேசிய கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை திருத்தி அமைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மலிவு விலையில் கால்நடை மருந்துகள் விவசாயிகளுக்காக கிடைக்கணும். இப்படி மக்கள் மருந்தகத்தில் மலிவு விலையில் நம்ம மருந்துகள் வாங்குகிறோம், அதே மாதிரி கால்நடை மருந்துகளுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு விஷயந்தான் தேசிய கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை திருத்தி அமைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோனா 3,880 கோடி செலவில் இந்த விஷயம் வந்து நடக்க போகுது. மலிவு விலையில் விவசாயிகளுக்கு கால்நடை மருந்துகள் கிடைக்கும். அதுதான் இப்போ பார்த்த விஷயம். ஸோ நமக்கு வந்து 6,811 கோடி செலவில் கேபிள் கார் சேவை தொடங்க போகுது. எந்த கோயிலுக்கு? கேதார்நாத் கோயிலுக்கும் ஹேம்குண்ட் சாஹிப் குருத்வாரா கோயிலுக்கும். ஸோ நாம் அடுத்த தகவல் போயிடுவோம். இதுதான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. அடுத்தது நமக்கு ஒரு பொருளாதார கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடக்க போகுது. நம்ம மத்திய அமைச்சரவை வந்து உத்தரவு போட்டுட்டாங்க, மத்திய அரசு உத்தரவு போட்டுட்டாங்க. எப்போ இந்த பொருளாதாரம் தொடங்கப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பொருளாதார கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் நடக்கும். இந்த பொருளாதார கணக்கெடுப்பு பார்க்கும்போது நமக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஸோ இப்போ அது நடக்க போகுது. இப்போ சண்டை சச்சரவும் இல்லாமல், பஞ்சாயத்து இல்லாமல் சீக்கிரமாக கரெக்டாக நடக்கிறதுக்காக ஒரு குழுவெல்லாம் போட்டு தான் இதை பண்ணுவாங்க. அதை பற்றின ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார கணக்கெடுப்பு எக்கனாமிக் சர்வே 2025க்கு இது முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1976 இந்திய அரசாங்கம் பொருளாதார கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுகள் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. 1976 அறிமுகப்படுத்தினாலும் 1977 தான் நமக்கு வந்து முதல் டைம் எடுத்தது. ஸோ 1977 இப்போ வரைக்கும் நமக்கு நடந்துகிட்ருக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்குது. இப்போ நடக்கிறது 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. இப்போ நமக்கு நடக்கிறது 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. ஸோ நமக்கு 1977 நடந்துகிட்ருக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. ஒன்றிய புள்ளியியல் துறை சார்பாக தான் இது நமக்கு நடக்குது. மாநில வாரியாக வந்து பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. 2025 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் டு டிசம்பரில் இந்த விஷயம் நடக்க போகுது. இதுக்கு வந்து குழுக்கள் அமைச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசு. ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைப்பு தலைமைச் செயலர்
நமக்கு மாநில அளவில் இருக்கும்போது தலைமைச் செயலர் முருகானந்தன் தலைமையில் வந்து இந்த மாநில குழு நியமிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட அளவில் எடுக்கும்போது கலெக்டர் தலைமையில் இந்த அமைப்பு வந்து வேலை பண்ண போகிறாங்க. பொருளாதாரத்துக்கு 2 டைப்பாக இருக்குது. ஒன்று நமக்கு மாநில அளவில் தலைமை செயலர் நமக்கு முருகானந்தம் தலைமையில் நடக்கும். உள்ளே இருக்க மாவட்டங்களுக்கு கலெக்டர் அவர்கள் மூலிமா கலெக்டர் இன்சார்ஜாக இருந்து மற்ற விஷயங்களெல்லாம் அவர் மேற்பார்வை பண்ணுவார். ஸோ நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த வருமானம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆண்டோட டிசம்பரில் தெரிஞ்சிடும் பொருளாதார கணக்கெடுப்பின் மூலிமா. அடுத்த ஆண்டு நம்ம மக்கள் தொகை கணக்கு எடுக்க போகிறோம். நம்ம அடுத்தது போல் இப்போ நடந்தது 8வது பொருளாதார கணக்கெடுப்பு. அதுதான் விஷயம். நமக்கு 1977 தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த தகவல் ஓய்வு. யார் ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா 2 ஜாம்பவான்கள் ஓய்வு பெறுறாங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. யார் அப்படின்னா ஒருத்தர் ஸ்டீவ் ஸ்மித் யார்? ஒரு ஆஸ்திரேலிய கேப்டன் நமக்கு தெரியும். ஸோ இவர் வந்து எதுலேருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறார் அப்படின்னா ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்லேருந்து ஆஸ்திரேலிய கேப்டன் ஓய்வு பெறாரு அப்படிங்கிறத அவர் அறிவிச்சிருக்கிறாரு. ஸ்டீவ் ஸ்மித் வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா 2010 அறிமுகமானார். 170 ஒரு நாள் ஆட்டங்கள் ஆடியிருக்காரு. 5800 ரன்கள் இவரோட ரன்கள் பார்த்தோம் அப்படின்னா 5800 ரன்கள், 12 சதம் மற்றும் 35 அரை சதம். இதுதான் இவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் வந்து நமக்கு ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து ரிலீவ் ஆகிறாரு. மற்றபடி T20 ஆடுவார். ஒரு நாள் ஒன் டே மேட்ச்லேருந்து ஓய்வு பெறுறதா இவர் நமக்கு தகவல் சொல்லியிருக்காரு ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள். அதே மாதிரி நமக்கு வந்து சரத்கமல் டேபிள் டென்னிஸ் வீரர் ஜாம்பவான் அவர்களை தெரியும். ஸோ அவரும் வந்து இப்போ வந்து ஓய்வு பெறாரு. இவர் ஒரு நாள் டெஸ்ட்லேருந்து தான் ஓய்வு பெறாரு. இவர் முற்றிலுமாக ஓய்வு பெறாரு. இவர் 1999 சென்னையில் சர்வதேச போட்டியில் அறிமுகமானார். அதே மாதிரி இப்போ நடக்க போகிற சென்னையில் டென்னிஸ் போட்டியில் இப்போ நடக்க போகுது. March 25 ஸ்டார்ட் ஆக போகுது சென்னையில். அதோட இவர் சென்னையிலேயே தொடங்கி சென்னையிலேயே முடிக்க போகிறாரு. ஸோ 1999 அறிமுகமாயிருக்காரு. இப்போ கடந்த ஆண்டு பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கோடு சேர்த்து இவருக்கு வந்து 5 ஒலிம்பிக் போட்டிகள் இவர் விளையாண்டுருக்காரு. 7 காமன்வெல்த் தங்கம் வாங்கியிருக்காரு. 2 ஆசிய வெண்கலம் வாங்கியிருக்காரு. 5 ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்றிருக்காரு. பட் பதக்கங்கள் எதுவும் வாங்கலை. அது அவரே வந்து வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. பட் இதோடு சேர்ந்து நமக்கு வந்து தமிழக அரசுக்கு டென்னிஸில் வீரர்களுக்கு கோச் மாதிரி இருக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ 25 ஆண்டுகள் கடந்துருச்சு இவங்க வந்து நமக்கு டேபிள் டென்னிஸ் வீரராக இருந்து. ஸோ இவரோட ஓய்வை நமக்கு அறிவிச்சிருக்காரு. சரத்கமல், ஸ்டீவ் ஸ்மித் இருவரும் வந்து ஓய்வு பெற போகிறாங்க. நாம் அடுத்த தகவல் பார்ப்போம். தேஜஸ் போர் விமானம். இந்த விமானத்தை பற்றின ஒரு விஷயம் இல்லை, விமானத்தில் உட்கார்ற விமானிகளோட ஒரு விஷயம். இந்த விமானிகள் வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே ஆக்சிஜன் ஃப்ரீயாக கிடைக்காது. நமக்கு சுவாசிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. அவங்க எப்படி சுவாசிப்பாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சு மூக்கிலெல்லாம் வச்சு சிலிண்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு தான் அவங்க சுவாசம் பண்ணுவாங்க. அந்த விமானிகள் வந்து அந்த பழைய சிலிண்டர் முறைன்னு சொல்லுவாங்க. அதன் மூலிமா தான் இது சுவாசிப்பாங்க. இயற்கையாக அவங்களால சுவாசிக்க முடியாது. ஸோ அந்த பழைய சிலிண்டர் முறையை மாற்றி இயற்கையாக சுவாசிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். தேஜஸ் போர் விமானம். இந்த போர் விமானத்தில் தான் அந்த அந்த சாதனை எல்லாமே நடந்திருக்கு. இந்த மூலிமா இந்த சோதனை நடத்தி சாதனை பண்ணியிருக்காங்க நம்ம DRDO. ஸோ தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை. இதுதான் விஷயம். அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறையை வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, சோதனையில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விஷயம். 50,000 அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஹைட் போனாலும் அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஆக்சிஜன் கிடைக்குதா சுவாசிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனை நடந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து நமக்கு அந்த மூக்கிலலாம் நம்ம ஆக்சிஜன் மாஸ்க் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து மாட்டிட்டு போனால் தான் அவங்களால அந்த விமானத்தை ஓட்ட முடியும். போர் விமானங்களில் பறக்கும்போது விமானிகள் சுவாசிப்பதற்காக பழமையான சிலிண்டர் அடிப்படையிலான ஆக்சிஜனை சார்ந்திருக்காமல்
பயணத்தின் போதே ஆக்சிஜன் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த உயிர்காக்கும் அமைப்பு முறையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு ஒரே நிமிஷம். நமக்கு வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டிஆர்டிஓவோட வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்குதாரர். டிஆர்டிஓனா இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இதுக்கு கீழே செயல்படக்கூடிய உயிரி பொறியியல் மற்றும் மின்மருத்துவ ஆய்வகம் சார்பில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம், OPOGSன்னு சொல்லுவோம். ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத இந்த அமைப்பை யார் நமக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா L&T நிறுவனம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க தான் டிஆர்டிஓட வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்குதாரர். இவங்க 2 பேரும் ஒன்றோட ஒன்று கைகோர்த்து தான் நமக்கு வந்து இந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க. OPOGS அப்படிங்கிற அமைப்பு. OPOGS அப்படிங்கிறது மூலிமா தான் நமக்கு இயற்கையாக ஆக்சிஜன் வந்து உருவாகும். இந்த கிளிண்டரெலாம் வச்சுட்டு போக வேண்டியதில்லை, இயல்பாகவே அது நமக்கு கிடைக்கும். ஈஸியாக அவங்க சுவாசிக்க முடியும். அதுவும் 50,000 அடி உயரத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த விஷயத்தில் பார்க்குற தகவல். தேஜஸ் போர் விமானத்தில் நடந்த சோதனையில் பார்க்கக்கூடிய தகவல். ஸோ யார் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது? L&T நிறுவனம். டிஆர்டிஓட கைகோர்த்து L&T நிறுவனம் நமக்கு இந்த அமைப்பு முறையை தயாரித்துள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். L&T கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா OPGS. இதுதான் நாம் பார்த்தது. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடலாம் விஷயம் என்னென்னு. தேஜஸ் இலகு ரக போர் விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது. விமானிகளுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை 50,000 அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சிஸ்டத்தோட பேர் என்னன்னு பார்க்கும்போது ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம். இதுதான் வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது, அவங்க ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணுறதுக்கு. ஸோ விமானிகள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை ஒழுங்குபடுத்தும் திறனும் கொண்டிருக்கிறது இந்த OPOGS அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த ஆய்வகம் மூலிமா, அதாவது உயிரி பொறியியல் மற்றும் மின்மருத்துவ ஆய்வகம் மூலிமா தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. டிஆர்டிஓவின் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்குதாரர் என்ற அடிப்படையில் L&T நிறுவனம் தான் வந்து இந்த OPGSஐ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம். ஸோ அவங்களால இனிமேல் ஃப்ரீயாக சிலிண்டரை தூக்கிட்டு போகாமையே சுவாசிக்க முடியும், அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம பிரதமர் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறமா ஒரு இணையவழி கருத்தரங்கு ஒன்று நடந்திருக்கு. நம்ம பிரதமர் அதில் பேசியிருக்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா $5 ட்ரில்லியன், அதாவது 435 லட்சம் கோடி பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா சீக்கிரத்தில் உருவெடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் மோடி நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது பொருளாதார மதிப்பில் நாம் வந்து உலகளவில் 5வது நாடாக இருக்கோம், அது நமக்கே தெரியும். ஸோ அதில் என்ன விஷயம்னா $5 ட்ரில்லியன் உருவெடுக்க போகுது. நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 435 லட்சம் கோடி பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா மாறப்போகுது. அதை தான் நமக்கு சொல்லியிருக்காரு. மாறப்போகிறது சொல்லியிருக்காரு. எவ்வளவோ இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அது என்னன்னு பார்க்கும்போது $3.8 ட்ரில்லியன் இப்போ இருக்குது. கடந்த ஆண்டு இல்லை, இப்போ கடந்த மாதம் பிப்ரவரி வரைக்கும் எடுத்த நிதிநிலை அறிக்கை. யார் இந்த நிதிநிலை அறிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, சர்வதேச நிதியத்தின் அறிக்கையின்படி நமக்கு 2015-2025 வரைக்கும், 2015லிருந்து 2025 வரைக்கும் இந்திய பொருளாதாரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3.8 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இப்போ இருக்குது. 330 லட்சம் கோடியில் நாம் இப்போ இருக்கோம். அடுத்தது கூடிய சீக்கிரத்தில் வெகு விரைவில் 435 லட்சம் கோடியாக பொருளாதார மதிப்பு இந்தியாவது மாறும், உயரும் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த நிதி அறிக்கை இந்த அறிக்கை நமக்கு சொன்னது சர்வதேச நிதியத்தின் அறிக்கை, IMF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க அறிக்கையின்படி, கடந்த மாத அறிக்கையின்படி 10 வருஷம் 2015லேருந்து 25 வரைக்கும் அவங்க கணக்கெடுத்து சொன்னது விஷயமா நமக்கு வந்து 66% வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது தகவல். ஸோ இது மட்டும் அவர் சொல்லலை, நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா,
எந்த தலைப்பில் அவர் பேசினாருன்னா வேலைவாய்ப்புகள் உருவாக்கம், மனித வளம், பொருளாதாரம், புத்தாக்கத்தில் முதலீடுகள் என்ற தலைப்பில் தான் வந்து பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கு நடந்திருக்கு. ஸோ இதில் அவர் சொன்ன விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து $5 ட்ரில்லியன் வந்து சீக்கிரத்தில் வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று பண்ணும்போது தான் பொருளாதாரம் உயரும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உள்கட்டமைப்பு, தொழில், மனித வளம், பொருளாதாரம், புத்தாக்கம் ஆகிய துறைகளில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மனித வள முதலீடு அப்படிங்கிறது மனுஷங்க மேலே எந்த விஷயத்தில் போடுவோம் அப்படின்னா கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு. கல்வி அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கே, தேசிய கல்வி, PM ஸ்ரீ திட்டம், ஒன்றிணைந்த தேசிய கல்வி திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது கல்வி உயரும், கல்விக்கான விஷயங்கள் எல்லாம் உயரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சுகாதாரம்னு பார்க்கும்போது ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம், நேற்று கூட நம்ம தகவலில் சொல்லியிருப்போம். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு காப்பீடு கிடைக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலயமா. இந்த மாதிரி திட்டங்கள் மூலயமா மனிதவள முதலீடு அப்படிங்கிறது கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு அப்படின்னா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது. இதை தான் வந்து மனிதவள முதலீடுன்னு சொல்கிறாரு. ஸோ மனிதவள முதலீடு அப்படிங்கிறது கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு ஆகிய முக்கிய 3 தூண்களை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். கல்வியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாட புத்தகங்களை மின்னணு மயமாக்கு நடவடிக்கையின் மூலமாக 22 இந்திய மொழிகளில் கல்வி கற்பதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு மெடிக்கல் சீட் அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கு பார்க்கும்போது 10,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2030க்குள்ளே பார்க்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 10,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. 2047க்குள்ளார 75,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு இலக்காக நிர்ணயிச்சிருக்காரு. இப்போ வந்து 10,000 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இந்த நிதி ஆண்டில். அதை நமக்கு சொல்லியிருக்காரு. மெடிக்கல் சீட் அதுக்கு இந்த மாதிரி கல்வியிலே இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வளர்ச்சி பண்ணுறதுக்கான திட்டங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, திறன் மேம்பாடுன்னு பார்க்கும்போது 2014ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு முதல் நமக்கு வந்து 3 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. 1000 IITகள் மேம்படுத்துறதுக்கு 5 திறன்மிகு மையங்களை ஏற்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, செயற்கை நுண்ணறிவு திட்டத்துக்காக அதில் வந்து செயற்கை நுண்ணறிவு திட்டத்தின் மூலிமா கல்வியை உயர்த்துறதுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. 2047ஆம் ஆண்டில் இந்தியாவோட நகர்ப்புற மக்கள் தொகை சுமார் 90 கோடியை எட்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காரு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக இந்தியாவில் குணப்படுத்துவோம் மற்றும் புத்தரின் நிலம் ஆகிய விஷயங்கள் மூலயமா சுற்றுலாத்துறை மூலயமா நமக்கு வருமானம் கிடைக்கும். சுற்றுலாத்துறை மூலயமா நமக்கு உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோன்னா 10% நமக்கு கிடைக்குது. உள்நாட்டு உற்பத்தியில் 10% சுற்றுலாத்துறை நமக்கு கொடுக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயந்தான் இந்தியாவில் குணப்படுத்துவோம். ஸோ நம்ம இந்திய மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் இதெல்லாம் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட வியாதிகள் குணமாகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்தியாவில் குணப்படுத்துவோம். இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நமக்கு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க. அது மூலயமா நமக்கு வந்து உற்பத்தி அதிகமாக கிடைக்கும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு வந்து இணையவழி கருத்தரங்களை சொல்லியிருக்காரு பிரதமர் அவர்கள். நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா $3.8 ட்ரில்லியன் பொருளாதாரமாக நாம் இப்போ இருக்கோம். அதுதான் நமக்கு விஷயம். சில இலக்குகள்லாம் வச்சுருந்தாரு, அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். சர்வதேச நிதியத்தின் அறிக்கையின்படி தான் இது நமக்கு இந்த தகவல் 66% வளர்ச்சி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைய நாளோட தகவலுக்கு இறுதிக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.